66 குடும்பம் எல்லாம் 766 கிட்டத்தட்ட 3000 பேர். ஆண்டவர் அங்க இருக்கிற 3000 பேரும் தொடப்படணும். அங்க இருக்கிற வாலிபர்கள் ஆண்கள் தொடப்படணும். ஆண்டவரே பெண்கள் தொடப்படணும். சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் பெரியவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படணும். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தொடப்படணும். எந்த கெட்ட பழக்கங்கள் இருந்து விடுதலையாகி ஆண்டவர் அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் நம்ம வருகிற நாட்கள்ல இலவசமா டியூஷன் நடத்த போறோம். எல்லாம் ஜோம் ஆண்டவரே அங்க இலவசமான டியூஷன் நடத்த, ஆண்டவர் இலவசமா அந்த பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் அங்க நடத்த ஆண்டவர் அந்த அப்பா அந்த 3000 பேருக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிற ராஜா. எங்கள் தெய்வம் ஆண்டவர் எங்களை அப்படிதான் வச்சிருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீர். தேவைகளை சந்தியும் ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து நாங்கள் ஆண்டவர் ஏதோ பாஸ்டருடைய வேலை, ஏதோ பாஸ்டருடைய குடும்பத்தினுடைய வேலை, ஏதோ பெரிய பாஸ்டருடைய வேலைன்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் இல்லாதபடி எங்கள் ஒவ்வொருத்தருடைய வேலை ராஜா. நாங்கள் எல்லாம் இணைந்து ஊழியத்தை செய்ய கிருபை பாராட்டும். இந்த இரக்கம் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இழந்ததை திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் கிளியரா எனக்கு உணர்த்திட்டே இந்த காரியம் இந்த மாதம் நம்ம இழந்த அநேக காரியங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள போறோம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12 இருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 இருந்து 13 நான் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறோமா? அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவனோ கைப்பெண்ணாய் இருந்தான். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவர் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இந்த முதலாவது வசனம் சொல்லுது, அவர் மனதுருகினார். அந்த அம்மா ஒரே பையன் தான் இருக்கிறான், இறந்து போயிட்டான். அடக்கம் பண்ண கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட எல்லா ஜனங்களும் வராங்க. ஏசப்பா அந்த அம்மாவை பார்த்து மனதுருகினார்னு பாக்குறோம். மனதுருகினார்னு அந்த அம்மாவை பார்த்து அழுகுறாரு. ஐயோ யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் என்ன பண்ண போறாரு? உயிரோட எழுப்ப போறாரு. ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த அம்மாவை பார்த்து அழுகுறாரு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாரு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்பா இருக்கிறாரு. அவங்க பையன் அவங்க பொண்ணு ஒரு கடன், ஒரு சில லட்சம் ரூபாய் கடன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அப்பா ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டாரு. அந்த பொண்ணு கடன் வாங்கின கடனுக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க வச்சுங்களேன். அந்த அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரமா, நீ வாங்கின கடனை எனக்கு ஒரு சில்லற காசுமா, நான் டீ குடிக்கிற காசு, நீ எதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறியே அப்படின்னு அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் தன் பொண்ணு அழுகும் போது கூட அழுவார். ஐயோ என் பொண்ணு அழுகுது, என் பையன் அழுகுறானே. இல்ல ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம நேசிக்கிறவங்க அழும் போது அவங்கள நம்ம நேசிச்சாதான் கூட நம்மளுக்கு அழ வரும். இப்ப ஏசப்பா இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க உயிரோட எழுப்பி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட போறாரு. அவங்க அந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. உலகத்துல யாருமே செய்யக்கூடாத அற்புதமான காரியத்தை செய்ய போறாரு. ஏசப்பா நல்லா தெரியும். ஆனாலும் அந்த அம்மா அழுவும் போது கூட அழுகுறாரு. எவ்வளவு உன்னதமான நம்ம தெய்வம், நம்ம கூட அழுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம கூட கஷ்டப்படுற தெய்வம். அவர் ஏதோ ஒரு மலையில இருந்தாரு, ஏதோ ஒரு வானத்துல இருந்தாரு, அங்க இருந்தாரு. அதனால அவர் நம்ம பிரச்சனை எல்லாம் தெரியாது இல்ல. நம்ம பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் உணர்ந்த தெய்வம். அவர் குடும்பம்னா என்னன்னு தெரியும், அவருக்கு அம்மா அப்பா என்னன்னு தெரியும், தம்பி தங்கச்சின்னா என்னன்னு தெரியும். இல்ல எல்லா ஜெபம் பண்ணி எல்லாம் வானத்துல இருந்து இறங்கி வந்துடல. நீங்க மத்தேயு லூக்காலாம் வாசிச்சு பார்த்தா ஏசப்பா என்ன வேலை? கார்பெண்டர் வேலை. மார்க் 6ஆம் அதிகாரம் சொல்ல ஒரு தச்சு வேலை செஞ்சார். தச்சு வேலை செஞ்சு தச்சு கரெக்ட் 15 வயசு வரைக்கும் தச்சு 30 வயசு வரைக்கும் செஞ்சிருப்பாரு. 30 வயசு தான் ஊழியத்துக்கு வராரு. 15 வயசு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார். கரெக்ட் 15 வயசுல ஸ்டார்ட் பண்ணிடுறா வச்சுப்போம். இல்ல 30 வயசு வரைக்கும் பண்றாருன்னா எல்லாம் ஜெபம் பண்ணி வானத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துடல. ஒரு கட்டில மேல செஞ்சாதான் காசு வரும். அதை வச்சுதான் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும். அப்ப ஒரு பண கஷ்டம் தெரியும், குடும்பத்துல இருக்க நெருக்கம்னு தெரியும். இல்ல அவங்க உறவினர் செத்து போயிருப்பாங்க, போய் அழுது இருப்பாங்க. எல்லா குடும்பத்துல எல்லாம் நல்லா நடந்திருக்கும். அப்ப இதெல்லாம் அறிந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்தில் நம்ம உணர்ச்சிகளை புரிந்திருக்கிற தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார். சில பேர் எல்லாம் பாத்துறீங்களா, ரொம்ப வாயில வடலாம் நல்லா சொல்லுவாங்க.
உங்களுக்கு என்ன ஒரு 1000 ரூபாய் தான் நான் தரணும், விட்டுருங்களேன். யாரோ நம்ம கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, 1000 ரூபாய் நம்ம கேட்டோம்னா 1000 ரூபாய் தானே விட்டுறாங்க. அவங்க விட்டுன்னு சொல்றாங்களே, அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கேட்டு பாருங்க. 100 ரூபாய் கொடுப்பானா நம்மள என்ன சொல்றாரு அவரு, இந்த பக்கத்தலி வந்து 1000 ரூபாய் தானே விட்டுரு, நீ முதல்ல 100 ரூபாய் கொடு, நான் 1000 ரூபாய் விட்டுறேன் அப்படின்னா அது வராது. ஆனா ஏசப்பா என்ன பண்ண, எல்லா விதத்தையும் நம்ம போல நம்ம உணர்ந்த தெய்வம். ஹல்லேலூயா. திரு சி.என். அண்ணாதுரை முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருந்தார்ல, அவரு வந்து பிராண்டி கடையை தமிழ்நாட்டில் நான் ஓபன் பண்ண விடவே மாட்டேன். எவ்வளோ பேர் போராடினாங்க, ஐயா அதை ஓபன் பண்ண நிறைய வருமானம் வரும் ஐயா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, கொஞ்சம் நிறைய மாநிலத்துலலாம் அது இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் அந்த கூடி பிராண்டி கடையை ஓபன் பண்ணுங்க, நல்லா வருமானம் வரும்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க காஞ்சிபுரத்துல ஒரு வீட்டுல ஒரு புருஷன் பொண்டாட்டியை போட்டு அடின்னு அடிச்சு மண்டைய உடைச்சி குடி வெறினால அந்த பொண்ணை அடிச்சு சாகடிச்சுட்டான். ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் இதை, ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துல சண்டை வரும், ஒவ்வொரு நாளும் அழுக வரும், சண்டை போராட்டம் இருக்கும். யாருன்னா போய் கேட்டா ஏன் போட்ட நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னால தாங்க முடியாது, என் கண் எதிர்க்க நான் பார்த்துருக்கிறேன். அதனால நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிராண்டி கடை தமிழ்நாட்டில் விடவே மாட்டேன்னு, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிராண்டி கடை தமிழ்நாட்டில் வரவே இல்லையா. ஹல்லேலூயா. ஏன் அவர் பண்ணாரு, அவர் கண்ணு முன்னாடி அதை பார்த்திருக்கிறார், அந்த பிரச்சனையை பார்த்திருக்கிறார், அதனால அவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்ப ஏசப்பாவும் அவர் குடும்பத்தை எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். அப்ப நம்மளும் அதே சூழ்நிலை போகும்போது அவர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எபிரேயர் 2:18 சொல்லுது, எபிரேயர் 2வது அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த சோதனை எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கு, அந்த வழி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளும் அந்த சோதனைக்கு போகும்போது, ஐயோ நான் இந்த மாதிரி தானே போனேன், இந்த மாதிரி தானே பண கஷ்டத்துல போனேன், இந்த மாதிரி தானே பிரச்சனையில போனேன், குடும்ப கஷ்டத்துல போனேன், என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, உடனே அந்த வழி தெரியும் அவருக்கு, உடனே நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2வது அவர் பைபிள் சொல்லுது, பாடையை தொட்டார். அந்த செத்து போன பையன் போன இதுல அந்த பாடையை தொட்டார்னு பாக்குறோம். பாடைன்றது பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அதுல தீட்டான காரியம். ஒரு ஊழியக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது, சாவு வீட்டுக்கு போக கூடாது, அந்த பாடையெல்லாம் தொடக்கூடாது, தீட்டான அதெல்லாம் தொட மாட்டாங்க. அவங்க தொட்டுட்டாக்க போய் பிரசங்கம் பண்ண முடியாது, குணத்தெல்லாம் தொடக்கூடாது, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லு, ஏசப்பா அந்த பாடையை போய் தொட்டார். அப்ப தீட்டை யாரெல்லாம் அற்பமா என்ற ஒரு பொருள் இருக்குதோ அதை போய் தொட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் நம்மள எல்லாம் அற்பமா இருக்கலாம், நம்மள எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கலாம், தள்ளி வச்சிருக்கலாம், நம்ம அற்பமா இருக்கிற நம்மை அவர் தொடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. வில்லிவாக்கத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பையன், ஒரு 13 வயசு பையனுக்கு என்ன தெரியும் சொல்றான், 13 வயசா இருக்கும் போது குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, போதை பழக்கம், தவறான காரியம். ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, 13 வயசுலயே எனக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் வந்துடுச்சு, என் வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பா தண்ணி தெளிச்சு விட்டாங்க, ஓடி உன்னை எவ்வளவு திருத்த பார்த்தோம், உன்னை ஒன்னும் முடியல, இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கே வேணாம், உன்னால எனக்கு அவமானம் அசிங்கம் தான், நீ வெளியில போயிடுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். ஆனா தேவாதி தேவன் அவர் ஒரு நாள் தொட்டு இன்னைக்கு ஒரு நல்ல மனம் திரும்பி நல்ல ஊழியம் பண்ணபடி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெத்த அம்மாவும் அப்பாவுமே தள்ளினவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஊழியக்காரரை வச்சிருக்கிறார். அப்போ அவர் பாடையை தொட்டா நம்ம வாழ்க்கையில எல்லாரும் தள்ளப்பட்ட காரியம் இருக்கலாம், தேவாதி தேவன் நம்மை தொட நம்மை அற்புதங்களை செய்ய வல்லவிடு. மார்க் 5வது அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 38 வருஷமா இந்த அம்மா 12 வருஷமா இந்த அம்மாவுக்கு பிரச்சனை. இந்த அம்மாவை எல்லா ஊரடனா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, பத்தியா நீ அன்னைக்கு அப்படி பண்ண, அதனால தான் ஆண்டவர் கூலி கொடுத்தாரு, உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாரு நம்ம இன்னைக்கே சொல்லுவாங்க. 2026 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கும். எவ்வளவு அசிங்கமா பேசிருப்பாங்க, ஐயோ குடும்ப சாபம், நீ பண்ண பாவம் தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உனக்கு இந்த மாதிரி ரத்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, உனக்கு எல்லாரும் நம்ம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எல்லாரும் நம்ம யாரும் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இல்ல ஐயோ அந்த யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க, ஐயோ அந்த வியாதி அந்த என் மேல பரவிட போது, அந்த அம்மாவை பார்த்தாலே எல்லாம் அருவருப்பா தள்ளி தான் வச்சிருப்பாங்க. அதுவும் 2000 வருஷம் இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்னைக்கே தப்பா பேசுற ஜன்மங்கள் இருக்கும்போது 2026 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கம், ரொம்ப அந்த அம்மாவை அருவருப்பா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா ஏசப்பா அந்த அம்மா என்னன்னு கூப்பிடுறாரு, மகளேன்னு கூப்பிடுறாரு.
மகனே யாரெல்லாம் அருவ இருக்காங்களோ அந்த அம்மாவை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன், அந்த அம்மாவை சுகப்படுத்தி குணப்படுத்தினார். அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாரும் தள்ளப்பட்ட காரியங்களை அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுடைய. கடைசியா பைபிள் சொல்லுது, அந்த உயிரோடு எழுப்பினவனை தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். பாடையில தூக்கிட்டு வராங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, வாலிபனை எழுந்துன்றாரு. அதோட எழுந்துட்ட வாலிபன் தான், சின்ன குழந்தை கூட இல்ல. ஏய் போடா அம்மா இங்க போடா அப்படின்னா என்ன நடக்கிற போது செத்து போன ஒரு எழுப்பியாச்சு. ஆனா நீங்க அந்த வசனம் சொல்லுது, அவனை அம்மா கிட்ட கொடுத்தாராம். கொஞ்சம் யோசிச்சு கையை பிடிச்சி இந்தாம்மா வச்சுக்கமா. இங்கிலீஷ்ல NIV சூப்பரா இங்கிலீஷ் பைபிள்ல ஜீசஸ் gave him back to his mother. அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் கொடுத்துட்டாராம். அம்மா நீ இழந்து போயிட்ட, உன் பையனை இழந்து போயிட்ட, மறுபடியும் அவன் உயிரோட எழுப்பி, எவ்வளவு பெரிய செத்து போன உயிரோட எழுப்பிட்டாரு. ஆனா அவனை தூக்கி அவங்க அம்மா கிட்ட மறுபடியும், இது ஒரு சின்ன விஷயம், ஆனா இது எவ்வளவு இருக்குது, அம்மா கிட்ட போடா அப்படின்னு சொல்லாம இவர் எடுத்து கொடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய உன்னதமான காரியம். இந்த ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணாங்கல்ல, ஆண்டவர் அவங்களை வெளியில அனுப்பிட்டார். வெளியில நீ எனக்கு கீழ்ப்படியில வெளில போ. ஆனா பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு செஞ்சு உடுத்து விட்டார்னு போட்டு அவங்களுக்கு போட்டு விட்டாராம். இப்போ மகளாக்கவே என் ஒய்ஃப் என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஐயோ 8 வயசு ஆயிடுச்சு, 9 வயசு ஆயிடுச்சு, நீயே போட்டுக்கோ. இல்ல ஆதாமும் ஏவாளும் ஒரு 30 வயசு 20 வயசு வச்சுப்போமா, ஒரு 20 வயசு வச்சுப்போம், ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லி தூக்கி மூஞ்சில் அடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாராம். குழந்தை மாதிரி இப்போ பிளஸ்ஸிங் எப்படி போடுவாங்க, ஒரு 4 வயசு குழந்தைக்கு எப்படி போடுவாங்களோ, ஏசப்பா ட்ரெஸ் தூக்கி போடல அவங்களுக்கு போட்டு விட்டாராம். அப்போ எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம் அந்த. அப்போ இந்த பையனை உயிரோடு எழுப்புனது மட்டும் இல்ல, மறுபடியும் அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க, அவர் கொடுத்து இருக்கிறார். மறுபடியும் அவன் இழந்து போனதை அவங்க கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆந்திரால ஜட்ஸ்ன்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வாழ்க்கையில ரொம்ப கடன், செஞ்ச பிசினஸ் எல்லாம் ஃபெயிலு, ரொம்ப கடன் ஆயிட்டு வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு காட்டுல போய் தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கயிறெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த மரண பயத்துல அவர் அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் போது, ஐயோ நான் கொஞ்ச நாள் சாக போறேனே, எங்க வீட்டுல எல்லாம் இந்த போனது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க வரவங்க பார்ப்பாங்க, என் படத்தெல்லாம் தூக்கிட்டு போவாங்களே, நான் எப்படி இருப்பேன், என் வாழ்க்கையெல்லாம் இப்படி போச்சே, என் கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவரோட பேசினார். ஜட்சன், நீ தோல்வி ஆகிட்ட, நிறைய கடன் ஆயிடுச்சு, நீ போயிட்ட, இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் அதே தொழிலை பண்ணு, நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். மறுபடியும் அதே கேக் செய்யற ஃபேக்டரி அவர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனை வச்சு காணிக்கே வாங்காம ஊழியம் பண்ற ஒரு சிலர் அவரே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இழந்ததை அவர் திரும்ப தந்தார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆபிரகாமுடைய உறவினர்களும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வயசான காலத்துல ஆபிரகாம் கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் யுத்தத்துக்கு போன போது எதெல்லாம் திருடப்பட்டு போனதோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதெல்லாம் அவர் திரும்ப தர, நம்ம இழந்த நகைகளை இழந்த பொருட்களை திரும்ப தர அவர் வல்லமுடைய. கண்ணை மூடி ஜெபம், கண்ணை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப தர நீர் வல்லமுடையவராச்சு. ஆண்டவரே, அந்த அம்மா விதவை தாய், ஆண்டவரே அப்பா அந்த மகனை இழந்து போயிருந்தாங்க ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கணவரை இழந்து போயிருந்த போது ஆண்டவர் அவங்க உங்களை பார்க்கல, நீங்க அங்க இல்ல ஆண்டவரே, அதனால ஒருவேளை கணவரை மறுபடியும் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மகன் இறந்த போது நீர் இருக்கிறீர் ராஜா, ஆண்டவரே நீர் அவன் மகனுக்கு மறுபடியும் திரும்ப தந்தீரப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப தருகிற தெய்வம் ஆண்டவரே, நாங்கள் இழந்த உறவுகளை திரும்ப தருகிற தெய்வம் ஆண்டவரே, நாங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிற தெய்வம் இழந்த நகைகளை ஆண்டவரே அடகு வச்சு மீட்க முடியாமல் போன நகைகளை திரும்ப தர வல்லக்கூடிய தெய்வம் ஆண்டவர். நாங்கள் இழந்த ஆண்டவரே பணங்களை வட்டி கட்டியே இழந்து போயிருக்கலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் வட்டி கட்டி அந்த ஏமாந்து போய் ஆண்டவரே நாங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அவைகள் நாங்கள் திரும்ப தர வல்லமுடையவர். ஆண்டவர் ஒரு காலம் நல்லா ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா அதை நாங்கள் இழந்து போயிருக்கலாம். இழந்தது திரும்ப தர வல்லமுடையவர். இழந்த வேத வாசிப்பை, இழந்த அபிஷேகத்தை ஆண்டவர், இழந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர், ஆண்டவரே இழந்த நபர்களை, இழந்த குடும்ப உறவை ஆண்டவரே திரும்ப தர வல்லமுடையவர் ராஜா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவிருந்துக்கு ஆயத்தமா வந்தவங்க எழுந்து கொஞ்சம் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு,
என்றும் மாறாதது. சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின்